ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய கோதுமை மாவு அல்வா தாங்க. வாங்க இதை எப்படி டேஸ்டியாக செய்யறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த கோதுமை மாவு அல்வா செய்யறதுக்கு 1 கப்பு போல் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இந்த கப்பு வந்து பார்த்தீங்கன்னா அளவெல்லாம் இல்லை, வீட்டில் இருக்கிற கப்பை தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் மெஷர்மெண்ட் கப் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை எந்த கப் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அதே கப்லேயே தான் நம்ம சர்க்கரை, தண்ணி எல்லாத்தோட அளவும் எடுக்கணுங்க. இப்போ 1 கப்பு கோதுமை மாவுக்கு 4 கப்பு போல் தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நான் பெரிய பாத்திரத்தில் வந்து கோதுமை மாவை சேர்த்துக்க சொன்னேன். ஒரு விஸ்க் வச்சு கட்டிப்படாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவை மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு புளிக்க வைக்கணும்னா ஒன்றும் அவசியம் இல்லைங்க. நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணதும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த கோதுமை மாவு அல்வா பார்த்தீங்கன்னா 3 விதமாக செய்யலாங்க. அதில் ரொம்ப ஈஸியான மெத்தடை தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் லேசாக சூடான பிறகு இதில் 3 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பூன் வந்து போன டிப்ஸ் வீடியோவில் எப்படி செய்யணுன்றதை நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள். அதாவது மூடியிலேயே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பேன். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்ததும் இதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு முந்திரியை சேர்த்துக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இதில் வறுத்து எடுத்துக்கலாம். நான் ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துக்கல, கம்மியாகவும் சேர்த்துக்கல. லேசாக வந்து பொன்னிறமானதும் நம்ம இதுலேருந்து எடுத்துடலாம். இங்கே எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நெய்யை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ண கோதுமை இருக்கு இல்லைங்களா தண்ணியில், அதை வந்து இதில் சேர்க்க போகிறோம். நெய் சூடாக இருந்ததுன்னா அப்படியே வந்து தெரிச்சிருங்க. அதனால் நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கோதுமை மாவை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், நெய் நல்லா ஆறுனதுனால கொஞ்சம் கூட தெரிக்கல. இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே இது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிறது வந்து நல்லாவே தெரியும். நெய்லேயே இந்த கோதுமை மாவை நம்ம வேக வைக்கிறதுனால கோதுமை மாவில் இருக்க பச்சை ஸ்மெல் வந்து போயிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், கொஞ்சம் திக்காயிட்டே வருது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நல்லாவே வந்து திக்காயிடும். ஸ்வீட் சாப்பிட்ணும் நம்ம நினச்சாலே பாயசம், கேசரி இல்லை குலோப்ஜாம் தான் அடிக்கடி நம்ம வீட்டில் செய்வோம். இந்த அல்வாவை ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி மற்ற ஸ்வீட் செய்கிற மாதிரி இதையும் செய்வீங்க. கோதுமை மாவு நல்லா திக்கான பிறகு நம்ம இதில் சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம், நாட்டு சர்க்கரைன்னு கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாங்க. சர்க்கரையை நம்ம 2 விதமாக சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப்பு சர்க்கரையை வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். மறுபடியும் இன்னொரு பார்ட்டு சர்க்கரையை வந்து நம்ம கேரமல் பண்ணி சேர்க்க போகிறோம். எதுக்காகனா நம்ம வந்து இதில் ஃபுட் கலர் சேர்க்காததுனால கேரமல் பண்ணும்போது இந்த அல்வாக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ இதில் 1/2 கப்பு போல் சர்க்கரையை வந்து சேர்த்துக்கிறேங்க. 1 கப்பு கோதுமை மாவுக்கு நம்ம 1/2 கப்பு போல் சர்க்கரையை சேர்க்கணும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது மறுபடியும் இது இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதுக்குள்ளே நம்ம வந்து இன்னொரு பர்னரில் சர்க்கரையை வந்து கேரமல் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. கேரமல் பண்ணும்போது அதுலேயே தான் நம்மளுக்கு கவனம் இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு போல் சர்க்கரையை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதில் 2 டீஸ்பூன் போல் தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். இதை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே வந்து நல்லா கரைஞ்சிரும். இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி நல்லா ப்ரௌன் கலரில் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த சர்க்கரை வந்து நல்லா வந்து பொங்கி வரும். நுர தள்ளி பொங்கி வரும்போது நம்ம வந்து அந்த கோதுமை மாவில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் இது பாருங்கள், இந்த மாதிரி இது அப்படியே வந்து நல்லா பொங்கி வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல டார்க் கலர் கொடுக்கும். நான் அந்த அளவுக்கு எடுக்காமல் ஓரளவுக்கு பொங்கி வந்ததும் எடுத்துட்டேன். எனக்கு வந்து இதோட கலர் வந்து திருநெல்வேலி அல்வா கலர் இருக்கும் பார்த்திங்கன்னா, ரொம்ப டார்க் கலர் இல்லாமல் கொஞ்சம் லைட் கலரில் அந்த மாதிரி வேணுன்றதுனால நான் வந்து கொஞ்சம் லேசாக பொங்கினதும் எடுத்துட்டேன். உங்களுக்கு அல்வா வந்து இன்னும் நல்ல டார்க் கலரில் வேணும் அப்படின்னா அந்த சர்க்கரையை வந்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்ல நுர தள்ளி நல்ல டார்க் ப்ரௌனில் வரும். அப்போ நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இதை வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா திக்காயிடும். இப்போ மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். ஆரம்பத்தில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் மேக்ஸிமம் 7லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் நெய் வரைக்கும் இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் கம்மியாகவே தான் சேர்த்துருக்கேன். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. பார்க்குறதுக்கு மேலே வந்து நல்லா கிளாஸியாக இருக்குது பாருங்கள். இது வந்து நல்லா சுருண்டு வரணும், அதுதான் இதோட பதம். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த அல்வா பார்த்தீங்கன்னா ஆற வந்து நல்லா திக்காயிடும். அதனால் ரொம்ப லூஸாக இருக்கே நீங்கள் நினைக்க வேண்டாம்.
அல்வாவை வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஆறுன பிறகு தான் எப்பவும் டேஸ்ட் பண்ணுவோம். ஆனா, இது கொஞ்சம் லேசா சூடு இருக்கும்போது சாப்பிட்டு பாருங்க. அதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாருக்கும். 2 விதமான டேஸ்ட்டையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.